மக்களே, 1996 வருஷம் நீங்க பொறந்த ஆளா இருந்தா, கண்டிப்பா இத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நமக்கு 2026ல இப்ப நம்மள மாரி ஆளுக்கு வயசு என்னன்னா 30. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 30 வயசாகி இன்னுமே கல்யாணம் ஆகாத ஒரு ஒரு பான் யாருன்னு கேட்டீங்கன்னா, 1996 வருஷம் பொறந்தவங்க தான். நேத்து பொறந்த 2கே கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு செம்மையா லைஃப்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையுமே சொல்றேன் மக்களே, வெளிநாடு போய் சம்பாரிச்சு வீடு வாசல் கட்டி எல்லாமே வசதியுமே இருக்கு. ஆனா பொண்ணு கிடைக்கல. அது 96ஆம் வருஷம் பொறந்த எங்களுடைய நேரமா? இல்ல என்னன்னு எங்களுக்கு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா இப்போ உள்ள பொண்ணுங்கலாம் இப்ப பொண்ணுங்க செலக்ட் பண்றாங்க எப்படின்னா, சரக்கு, தம்மு, கஞ்சா இந்த மாரி அடிக்கிற ஆளுகள செலக்ட் பண்ணுது. காரணம் ஏன்னா கேட்டா, நம்ம நாங்க அவங்க லைஃப்ல போய் திருத்த போறோம் அப்படிங்கிறாங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் ஒருத்தருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஓகே ஆயி என்கேஜ்மென்ட்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ண ஒரு நாள் நைட் இருக்கையில சொல்றது அந்த பொண்ணு எனக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்ல. எனக்கு ஒரு பையன லவ் பண்றேன்னு. ஸோ அந்த மாரி காலகட்டம் மாறி போச்சு. ஸோ 96 பார்னால கொஞ்சம் பாவப்பட்ட பானா தான் இருக்குது.